விரைவில் திரைக்கு வரவுள்ள மிடில் கிளாஸ் திரைப்படம் சாதாரண நடுத்தர குடும்ப பின்னணியில் உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்கள் மத்தியில் இந்த திரைப்படம் மிக பெரும் வரவேற்பை பெறும் எனவும் அப்படக்குழுவினர் தெரிவித்துள்ளனர். இயக்குனர் கிஷோர் முத்துராமலிங்கம் இயக்கத்தில் பிரபல நடிகர் முனிஸ்காந்த் மற்றும் விஜயலட்சுமி, காளி வெங்கட், ராதாரவி உட்பட பலரது நடிப்பில் உருவாகியுள்ள மிடில் கிளாஸ் திரைப்படம் வருகிற 21ஆம் தேதி திரைக்கு வர உள்ளது. திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியாகியுள்ள நிலையில் கோவை அவினாசி சாலையில் உள்ள பிராட்வே திரையரங்கில் படத்தின் கதாநாயகனாக நடித்துள்ள முனிஸ்காந்த் மற்றும் நடிகை விஜயலட்சுமி ஆகியோர் ரசிகர்களுடன் அமர்ந்து ட்ரெய்லரை கண்டு ரசித்தனர். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த முனிஸ்காந்த், நடுத்தர குடும்பத்தில் நடைபெறும் அன்றாட நிகழ்வுகளை நல்ல ஒரு திரைக்கதையுடன் படம் உருவாக்கியுள்ளதாகவும், திரைப்படம் சிறப்பாக தயாராகிய நிலையில் வருகிற 21ஆம் தேதி தமிழகமெங்கும் திரையிடப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் குடும்பத்துடன் அனைவரும் கண்டு ரசிக்க வேண்டிய படம் இது என்றும், கதைக்கேற்ப த்ரில்லர், நகைச்சுவை என அனைத்தும் ரசிக்கும்படி உருவாக்கியிருப்பதாகவும், நடந்த குடும்பத்தில் என்னென்ன நடக்குமோ அவற்றையெல்லாம் இந்த திரைப்படத்தில் காண்பித்துள்ளதாகவும் தெரிவித்தார். இதேபோல் ஒரு சாதாரண குடும்பத்தில் பெண்களின் பங்கு என்ன என்பது குறித்தும், என்னென்ன தேவைகள் இருக்கிறது, அதனை எப்படி பூர்த்தி செய்யப்படுகிறது என்பது குறித்து எல்லாம் இப்படத்தில் அழகாக காட்சிப்படுத்தப்பட்டிருப்பதாகவும், பிரம்மாண்டம், கிரைம், த்ரில்லர் போன்ற திரைப்படங்கள் மத்தியில் இந்த மிடில் கிளாஸ் திரைப்படம் இளைஞர்கள் மத்தியில் மிக பெரும் வரவேற்பை பெறும் எனவும் படத்தின் நாயகி விஜயலட்சுமி குறிப்பிட்டார். தமிழ்நாடு ஃபுல்லாகவே கோயம்புத்தூர்லேயே 4-5 தேட்டர் ரிலீஸ் ஆகுது. அப்படியே மேலே போகிற மாதிரி இருக்கும், ஆனால் கீழே இறக்கி விடும். அந்த ஏமாற்றம் அண்ட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்குது சண்டைகள் பொருளாதாரத்தினால ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியை எடுத்துகிட்டு அதுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குமோ அது எல்லாமே காட்டியிருக்காங்க. இது எல்லாத்த விட ஒரு வேளை ஃபேமிலி இப்படி தான் மிடில் கிளாஸில் வர ஸ்ட்ரகிள்ஸ் தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா இல்லை. ஏன்னா அதுக்குள்ளே இன்னொரு விஷயம் இருக்குது. அதுதான் திரைக்கதையை விறுவிறுப்பாக கொண்டு போகுது. நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயமும் இருக்குது.